தமிழக அரசியல்ல இப்ப அதிகமா பேசப்படுற விஷயம் என்ன தெரியுமா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடருமா இல்லையான்ற கேள்விதான். திமுக ஆட்சியில முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அறிமுகப்படுத்தின கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமா மாசத்துக்கு 1000 ரூபாய் பெண் குடும்ப தலைவிகள் வங்கி கணக்குல நேரடியா வரவு வைக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டம் தமிழ்நாட்டுல பல லட்சம் பெண்களுக்கு பெரிய ஆதரவா இருந்துச்சு. ஆனா சமீபத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு புதிய முதலமைச்சரா பதவியேற்ற ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு இந்த திட்டத்தை தொடருமான்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்திருக்கு. ஏற்கனவே புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களுக்கான 1000 ரூபாய் மாணவர்களோட வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டதால மக்களிடையில ஒரு நம்பிக்கை உருவானது. அதே நேரத்துல மகளிர் உரிமை தொகை மே 15 வருமானு பெண்கள் ஆவலா காத்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு தற்போது வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது மே 2026 மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்குல விரைவில் நேரடியா வரவு வைக்கப்படும்னு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்காருன்னு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியா இருக்கு. அரசு வெளியிட்ட அறிக்கையில இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய கொஞ்ச கால அவகாசம் தேவைப்படணும், அதனால தொகை தாமதமானாலும் நிறுத்தப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன தெரிய வருதுன்னா, மக்கள் நல திட்டங்களை முழுமையா ரத்து செய்வதற்கு பதிலா அந்த திட்டங்கள்ல மாற்றங்கள் செஞ்சு தொடர்ந்து செயல்படுத்தும் பாதையை டிவிகே அரசு தேர்வு செஞ்சிருக்குன்னு பலரும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் தேர்தலுக்கு முன்னமே விஜய் இந்த உரிமை தொகை குறித்து பல முறை பேசியிருக்காரு. இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த திட்டம் அடுத்த கட்டத்துல மாற்றமாகுமா, ரூபாய் 1000 தொடருமா, அல்லது திமுக அறிவித்தது போல் 2000 உயருமா? இதற்கான பதில் அடுத்த சில மாதங்கள்ல தெளிவாயிரும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது, தமிழ்நாட்டு பெண்கள் எதிர்பார்க்கும் இந்த திட்டத்தை எந்த அரசும் ரொம்ப சீக்கிரத்துல நிறுத்திட முடியாத அளவுக்கு இது மக்கள் வாழ்க்கையோட இணைஞ்சிருச்சு. இந்த விவகாரத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? விஜய் அரசு இந்த திட்டத்தை இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு வருமா? கமெண்ட்ல சொல்லுங்க.